Hi everyone, welcome to Guidelist Goat Bank Exam Tamil. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம ரீசெண்டாக 22nd வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதாவது எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓ ஃபோக்கஸ் பண்ணி மெயின்ஸுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த கிராஷ் கோர்ஸில் நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ஷெடியூல் நாங்கள் எங்கே செக் பண்ணுறது, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் அதை எங்கே செக் பண்ணுறது, அந்த டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் எப்படி போய் பண்ணுறது, அதே இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் கோட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த கோர்ஸ் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, நாங்கள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி கோட் ஸ்டூடெண்ட்னா யார் யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ் பேட்ச், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ரீபூட் பேட்ச், அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. இவங்க எல்லாருக்குமான வீடியோ தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமான வீடியோ தான் இது. ஓகேவா, இது டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதனோட ஷெடியூல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, இதுதான் அந்த ஷெடியூல். ஓகேவா, இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்பெஷல் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பேட்ச் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடுறோம். இன்னொரு விஷயம், இதை வந்து நிறைய பேர் கன்வே ஆகாமல் இருக்கலாம். ஒன்லி எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் மெயின்ஸுக்கான ஸ்பெஷல் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பேட்ச் தான் இது. சரியா, இதில் வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்குக்காக மட்டும்தான். நீங்கள் நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்க தெரியும். டே 26 ஸ்டார்ட் ஆகுது, கம்மிங் வெனஸ்டேலேருந்து. சரியா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27, 28 அப்புறம் மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ரிலிம்ஸு. அவங்களுமே இந்த கோர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டேஸுமே சப்போஸ் நான் வந்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து நாங்கள் அப்கமிங்கில் அப்டேட் பண்ணிடுறோம். ஆனால் 26 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வெனஸ்டேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் செஷனே வந்து பார்த்தீங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் டைரக்ஷன். இது வந்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கம்மிங்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போ அப்கமிங்கில் வரப்போகுது. அதே மாதிரி டிஐயில் ஆல் டைப்னு சொல்லிட்டோம். ஓகேவா, டிஐயில் மோஸ்ட்டாக ஆல் டைப் இதிலே கவர் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். இல்லைனா அப்கமிங்லேயுமே வந்து அது கவர் ஆகும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல் டைப் இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இப்போ அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கு இல்லையா, எல்சிஎம் HCF பேஸ் பண்ணி நிறைய வருது. அது எல்லாமே அதில் கவர் பண்ணியிருப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங் அதில் இருக்கும். அந்த மஸ்ட் ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறது எவ்ரிடே உங்களுக்கு வந்து உங்க கூட கனெக்ட்ல இருக்கும். அந்த மஸ்ட் ப்ராக்டிஸ் செட் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z மெயினாக என்ன எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க, டிஐ, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பசில் அண்ட் சீட்டிங். இது இந்த 3 டாபிக்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இது எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக எடுப்பீங்க, உங்களுக்கு வீடியோ சொல்யூஷனாக வரும். இந்த டாபிக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் கிடைக்கும். இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் கிடைக்கும். மெயினாக அந்த வீடியோ சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த பேட்ச்லேயே ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சொல்யூஷனுமே இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது ஏதாவது ஷார்ட்கட் டிக் வேணும் போது நீங்கள் வீடியோ சொல்யூஷனை பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது இன்னும் கிளியராக இருக்கும். இதுதான் அதுக்கான ஷெடியூல். இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளியர் கட்டாக செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் நம்ம நிறைய விஷயம் ஆட் பண்ணல. கரண்ட் அஃபேருக்காக நம்ம இதில் குவிஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேரோட லைவ் கிளாஸஸ் எதுவுமே நம்ம இதை ஆட் பண்ணல. இது எல்லாமே பேனரில் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களோட ஷெடியூலில் வந்து ஆட் ஆகிடும். உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அது வந்து வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். சரியா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காமன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டிய இதுதான். அது அதனோட லிங்க் தான் இது நம்ம கொடுத்துருக்கோம், டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். 3 months இதனோட வேலிடிட்டி. மெயினாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ஃப்ரீ அப்படின்னா பிகினர்ஸ், ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. இந்த பிகினர், ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2.0 ஸ்டார்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ. சரியா, அது இல்லாமல் தனியாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இப்போ தான் நியூவாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 799 அதுதான் ப்ரைஸ். இந்த 799மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 200 பீப்புள்ஸ் இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ரைஸ் வில் பி ரிவைஸ்டு டு 1499 ஆஃப்டர் 200 அட்மிஷன்ஸ். இன்னும் ஒரு ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அது சீக்கிரமாக நாளைக்கே கூட ரிவைஸ் ஆயிடலாம். 799 அப்படின்னு இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோட் SBI அப்படின்ற கோடை கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரியா, இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ஆல்ரெடி சொல்லிட்டோம் நிறைய. இதுதான் இந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு சிலருக்கு டவுட் இருக்கும். யாருக்கு அந்த டவுட் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரீபூட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு டவுட் இருக்கும்.
நாங்களுமே இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணணும் சார், எங்களுக்குமே இந்த பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரி, நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, மென்டார்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499. நீங்களுமே கோட் SBI அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை யூஸ் பண்ணணும். இந்த கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் 499 அப்படின்ற ஆஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சரியா? யார் யார் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரீபூட் ஸ்டூடெண்ட்ஸ், இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இதுதான் இதில் இருக்கிற மெயினான ஹைலைட்டான பாயிண்ட்ஸ். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். டைரக்டா கைட்லியோட நம்ம சைட்ல போயிடுங்க. போயிட்டு உங்களுக்கு இங்கவே வந்துடும் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த கோட்டை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே இருக்கும். இந்த 4th கோட் SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இந்த பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க. SBI கோட் மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதனோட ப்ரைஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே பாட்டமில் செலக்ட் யுவர் பேட்ச் அப்படின்னு இருக்கும். இங்கே போயிட்டு SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பேமெண்ட். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கூப்பன் கோடு விட்டுருங்க. இப்போ இருக்கிற கூப்பன் கோட் இந்த கோடை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 799 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் உங்களுக்கான டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ நீங்க போய் பே கொடுத்து பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை மறந்துடாத பண்ணுங்க. மேலே இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் ஆகும். கரெக்டாக நீங்க கோட் SBI அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் 799 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்படி தான் நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் இதுலயே போயிட்டு சேம் இந்த பேட்சை செலக்ட் பண்ணுங்க. டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த டேஷ்போர்ட்லேயே நோட்டீஸ் போர்டில் டெக்னிக்கல் டீம் அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, கோட் டீம் ஹெட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா அங்கே டே 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4, செஷன் 5 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருவாங்க. ஒரு 1 வீக்குக்கான ஷெட்யூல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டில் டெய்லி டாஸ்க் எவ்வளோ ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டாபிக் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் டோட்டல் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆச்சு, எவ்வளோ கொஸ்டின் ராங் ஆச்சு, அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ரீசனிங், குவான்ஸு எல்லாத்துலையும் எல்லாமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட பேட்ச் நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேட்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வராது. உங்களோட பேட்ச் என்னவோ அது மட்டும் வந்துடும். சரியா? அந்த பேட்சில் போனீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு இங்கே வந்து இங்கே காட்டுது இல்லையா கோட இன்னைக்கு வாட்டி அந்த கோட டைரக்ஷன் சொல்லிட்டு இங்கே டேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ சொல்யூஷன் போய் பார்த்துக்கலாம், ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவ் செஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த டாபிக் வைஸ் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்லாம் வந்து எதுவுமே லைவ் செஷன்ஸ் கிடையாது. தேவைப்பட்டால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கரண்ட் அஃபேர் செஷன் இருக்கு இல்லையா, டெய்லி கரண்ட் அஃபேர், இது வந்து டெய்லி லைவாக தான் வரப்போகுது. இது வந்து எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. அந்த லைவ் செஷன் வந்து ஜூமில் தான் மோஸ்ட்டாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செஷன் எல்லாமே நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். இது வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். எனேபிள் ஆகிடும் முன்னாடியே ஒரு 5 minutes பிஃபோர் எனேபிள் ஆகிடும். அந்த டைம் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்டாக அந்த டைமுக்கு தான் இருக்கும். அந்த டைம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்காகவே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற செஷன்ஸ்லாம் இங்கே எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ண முடியும். இந்த வீடியோ லெக்சர் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு போய் செக் பண்ணிங்கன்னா திஸ் ஃபியூச்சர் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள், உங்களோட பேக்கேஜுக்கே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இது வந்து மெயினாக நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி மட்டும்தான். ஓகேவா? உங்களுக்கு இருந்த டவுட் மோஸ்ட்டாக இதில் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேணுன்றவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட்டில் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே கொடுத்துருக்கோம். SBI PO அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், SBI கிளர்க்குன்னு சொல்லிட்டோம். SBI கிளர்க்குக்கு இன்டர்வியூ கிடையாது. SBI POக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சைக்கோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கைடன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு இன்டர்வியூ ஒரு ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைன் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரிங்களா, இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஓகேவா, அதுதான் இதில் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆகிடும், அதுவுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் அக்ரெசிவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். எனக்கு ஒரு ஷெடியூல் இல்லை, நான் வந்து ஷெடியூல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஒரு பக்காவான ஷெடியூல் இது. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன டாபிக் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நியூ பேட்டர்னில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதை அவைல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.